மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவ வாழ்வு பற்றி பார்ப்போம். இது அதாவது எங்களுடைய சைவநெறி பாடத்தில் தரம் 10க்குரியது 2வது பாடம் சைவ வாழ்வு. இந்த சைவ வாழ்வு என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரிய வேணும், சைவ சமயர்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து வாழ்கிறது தான் வாழ்வு. அந்த விதிமுறைகளை நாங்கள் மேலோட்டமாக அல்லது சொல்லட்டு நாம் நம்ம வாட்டில் வாழுவோம் என்று வாழுவது வாழ்வல்ல. சைவர்களாகிய நாம் சைவ பண்பாட்டோடு சைவ நெறிமுறைகளை கடைப்பிடித்து வாழுவது மிக முக்கியமானது. அதுதான் எங்களை மேலே உயர்த்தும். அந்த வகையில் சைவ வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஔவையார் எல்லாம் சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், அரிது அரிது மானிடராதல் அரிது என்றார் ஔவையார். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த மாடப்பிறவி என்றது அரிது அரிது, மிக அரிதிலும் அரிது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனுவராய் தேவராய் என்றெல்லாம் பிறப்புகள் எத்தனையும் இருக்கு. இதுகளில் மானிடப்பிறவி என்று அரிது அரிது மானிடராதல் அரிது என்று அவை பிராட்டி சொன்னார். அத்தகைய அரிதாக கிடைக்கப்பட்ட இந்த மானிடப்பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். கிடைத்தற்கரிய மானிடப்பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை தக்கபடி பயன்படுத்துவதே அறிவுடைமை ஆகும். அதற்கான வழிவகைகளை சைவ சமயம் வகுத்து தந்திருக்கிறது. சைவ சமயம் வகுத்திருக்கிறது. அதுவே சைவ நெறி. உங்களுடைய பாட புத்தகத்தையே சைவ நெறி என்று போட்டிருக்கிறார். அதுதான் அந்த நெறி முறையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சைவ சமயம் என்று போட தெரியாமல் இல்லை, சைவ நெறி என்று போட்டிருக்கான். ஆகவே அந்த அந்த நெறி என்றால் வழி என்றது தான் பொருள். நாம் வாழும் வாழ்வு சைவ நெறிப்பட்ட வாழ்வாக சைவ வாழ்வாக இருக்க வேண்டும் என்றதுதான் அந்த சைவ நெறியினுடைய சாராம்சம். ஆக என்ன, அக ஆசாரமும் புற ஆசாரமும் எப்படி என்பதை இங்கே சொல்லுகிறார். அக ஆசாரம் அதாவது உடம்புக்கு உள்ளே உள்ள ஆசாரம், உடம்புக்கு வெளியே உள்ள ஆசாரம். அக ஆசாரம் புற ஆசாரம் எப்படி என்பதை இங்கே பாருங்கள். இங்கே ஒருவர் அவர் பிரணயாஜாமம் செய்கின்ற அந்த காட்சி இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சைவம் வழிப்படுத்துகின்ற வாழ்க்கை நெறி ஆசாரத்தோடு கூடியது. ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்ற பொருள். ஆசாரம் என்றாலே ஒழுக்கம்தான். ஒழுக்கத்திலே ஒழுக்கம் விழுப்பந்தருளால் ஒழுக்கம் உயர்வும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஒழுக்கம் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஆசாரம் 2 வகைப்படும். ஒன்று அக ஆசாரம், மற்றது புற ஆசாரம். அக ஆசாரம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அக ஆசாரம். புற ஆசாரம் நமது உடலோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் புற ஆசாரங்கள் எல்லாம் வடிவாக செய்கிறோம். ஆனால் அக ஆசாரம் எப்படி என்று தெரியாமல் இருக்கு. மனதுக்குள்ளே ஒன்று நினைச்சு கொண்டு செய்கிறது ஒன்று என்ன, அதாவது படிக்கிற திருவாரம் இடிக்கிற சிவங்கோயில் என்ற மாதிரி இப்படியான செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறோம் அக ஆசாரம் புற ஆசாரம். உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல், வீட்டையும் சூளையும் தூய்மையாக வைத்திருத்தல், சுத்தமான உணவை அருந்துதல், விதிப்படி பூசை செய்தல் முதலான புற ஆசாரங்கள். இது புற ஆசாரம். நாங்கள் முதலாவது உடம்பை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேணும். ஏன்னா தூய்மையாக உடம்பை வைத்துக்கொள்ள வேணும். உடம்பு எந்த நேரமும் அழுக்கு படியக்கூடியவை. ஆகவே அந்த அழுக்கு படியாமல், அழுக்கு படிந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி அதை குளித்து முழுகி இப்படியான புற ஆசாரங்களை ஒழுங்காக செய்ய வேணும். அது மட்டுமல்ல, புற என்ன செய்யணும், எங்களுடைய சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்துக்கலாம். பாருங்கள், திருவிழா காலங்கள் அயலில் ஒரு கோயில் திருவிழான்னா நாங்கள் அந்த வட்டாரம் பூரா இல்லை இருக்கிற வீடு வாசல் எல்லாம் துப்புரவு செய்யும். என்ன, அதே மாதிரி நாளாந்தம் வீடுகளை துப்புரவாக வைத்துக்கொள்ள வேணும். அந்த துப்புரவுன்றது விஞ்ஞான ரீதியாகவும் அது முக்கியமானது என்று சொல்லப்படுது.
என்ன துப்புரவாக இருந்தால் நுழம்பு மற்ற எந்த விதமான நோய் நொடிகளுக்கு எல்லாம் ஆளாகாமல் இருக்கலாம் என்பதுதான் இந்த கருத்து. ஆகவே புறத்தூய்மை மிக மிக முக்கியம். நாங்கள் எங்களை வீடு தானே எப்படியும் இருக்கலாம் என்று இருக்கக்கூடாது. சில வீடுகளில் போய் பார்த்தா அந்த கிச்சன் பக்கம் போகிறாமல் இருக்கு, அல்ல பாத்ரூம் பக்கம் போக முடியாமல் இருக்கு. அப்போ அது எல்லாம் மிக மிக அவசியமும் அவசரமுமான வேலைகள். அவையில் மிக மிக துப்புரவாக இருக்க வேண்டும். அவற்றினால் பல்வேறு விதமான வியாதிகள் இவைகளெல்லாம் உருவாக்குகிறதுக்கு காரணமாக இருக்கின்றன. சின்ன பிள்ளைகளுக்கு எங்கு வியாதிகள் வரும். அவற்றுக்கு துப்புரவு மிக முக்கியம். ஆகவே புறச்சூழலை நாங்கள் துப்புரவாக வைத்துக்கொள்ள வேண்டும். வீடு, சூழல் என நாங்கள் உணவுன்ற உணவு இவையெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். விதிப்படி பூசை செய்கிறோம், இறைவனுக்கு விதிப்படி பூசை செய்கிறோம். இது எங்களுடைய சைவ ஆசாரத்தில் ஒன்று. காலை மாலை நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கி பூசை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் கிரமமாக செய்து கொண்டு வரவேணும். மனதிலே இறை பக்தியோடு வாழுதல் புற ஆசாரம் போக, ஏன்னா அக ஆசாரத்தை மனதிலே இந்த இறை பக்தி இருக்க வேணும். இறைவனை சிந்திக்கின்ற தன்மை இருக்க வேண்டும். உயிர்கள் மேலே அன்பு காட்டுதலே இறை பக்தி தான். ஆகத்தான் சொல்கிறேன், இறை பக்தியோடு மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடம் கூடாது, நல்ல சிந்தனையோடு நல்ல பண்புகளோடு நல்ல நடத்தைகளோடு வாழுதல் அக ஆசாரங்கள். நல்ல பண்புகளை நல்ல எண்ணங்களை அது அக ஆசாரம். மனதில் ஒன்று நினைத்து கொண்டு வேறொன்று செய்யக்கூடாது. சிலரை காண போகின்ற போது அவர்கள் இன்முகத்தோடு அவரை வரவேற்று உபசரிக்கிறது மாதிரி, அந்த இன்முகத்தோடு வரவேற்று உபசரிக்கிற போது மனதுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் வர வேணும். மனதுக்குள்ளே அவனை திட்டி கொண்டு வெளியே சும்மா புறவேசமாக நடிக்கிறது எல்லாம் கூடாது. இவைகளை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். ஆகவே இவை புற ஆசாரம் அக ஆசாரம் என்று சொல்லப்படுகிறது. இருவகை ஆசாரங்கள் இன்றியமையாது. எனினும் அக ஆசாரம் இல்லாத நிலையில் செய்யும் புற ஆசாரங்களால் எந்தவித பயனும் இல்லை. அதான் மிக முக்கியம். இரண்டு ஆசாரங்களும் முக்கியம்தான். அதே நேரத்தில் புற ஆசாரங்களை சும்மா செய்து கொண்டு அகாசாரம் இல்லாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவார். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது முகத்தில் தெரியும் வந்துருக்கூடாது. ஆகவே அது காட்டி கொடுக்கும். ஆகவே நல்லதை நினைத்து கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம் என்று சொல்லப்படும். இவ்வாறு கூறுவதனாலே புற ஆசாரங்கள் முக்கியம் அற்றவை என்றும் ஆகிவிடாது. எல்லாம் முக்கியம்தான். நமது உடலை நாம் வாழும் சூழலை தூய்மையோடு வைத்திருத்தல் இன்றியமையாது. நாம் வாழும் வீடு, நாம் கற்கும் பாடசாலை, வீதிகள், மைதானங்கள், சந்தைகள், நீர்நிலைகள் என்று நாம் புழங்கும் அனைத்து இடங்களிலும் தூய்மையோடு இருத்தல் வேண்டும் என்றது பேர் சொல்லப்படும். இது எங்கள் ஒவ்வொருவரது பொறுப்பு என தெய்வ வழிபாட்டில் புற தூய்மை வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீராடுவது, தோய்த்துலந்த ஆடை அணிவது முதலான வீட்டிலும் ஆலயங்களில் செய்யும் வழிபாடுகளின் போது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஆசார நீதிகளை எமது சமயம் வலியுறுத்துவதை நாம் அறிவோம். சமய வாழ்க்கைக்கும் சாதாரண உலகியல் வாழ்க்கைக்கும் சுத்தம் இன்றியமையாது. நமது சுகத்துக்கு இது ஆதாரமானது. சுத்தம் மிக முக்கியம். சுத்தமாக நடந்து கொள்வது மிக முக்கியம். அது அகச்சுத்தமாக இருக்கலாம் அல்லது புறச்சுத்தமாக இருக்கலாம். சுத்தம் மிக முக்கியம். அடுத்ததாக நாங்கள் இறை உணர்வு என்ற விடயத்துக்கு போகின்றோம். சைவம் வலியுறுத்துகின்ற சகல ஒழுக்கங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஆதாரமாக அமைகிறது. கடவுள் நம்பிக்கை என்றது முதலாவது இருக்க வேணும். இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி முத்தியின்மம் பெறும் பொருட்டேயாம் என்று ஆர்வனாவில் கூறியிருக்கிறார். கற்க கசடர கற்பனை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகிறார். இறைவனை வழிபடுவதற்குத்தான் நாங்கள் கற்கிறோம். கடவுள் அருளாலேயே நமக்கு இந்த உடலும் உலகமும் உலகில் நாம் வாழும் வாழ்க்கையும் கிடைத்தன.
இந்த வாழ்க்கையே எங்களுக்கு கிடைத்தது கடவுள் அருளால் தான், சும்மா இல்லை. அதான் அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஔவையார் சொன்னார். ஆகையினாலே நாம் கடவுளின் நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும். கடவுள் மீது அன்புள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து இறை இன்பத்தை பெறுதல் வேண்டும். சாதாரணமாக ஒரு நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு உணவை கொடுத்து பாருங்கள், கொடுத்து போட்டு விடுங்க. அந்த நாய்க்குட்டி போர் நேரம் வார நேரம் எல்லாம் வாழையாட்டு. அந்தளவு நன்றி உணர்வு அதற்கு இருக்கு. அந்த மாதிரியான நாங்கள் நடந்து கொள்ள வேணும் என்று தான் சொல்லப்படும். எங்களுக்கு இந்த சரீரத்தை தந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வசதிகளையும் தந்து கொண்டு இருக்கின்றவர் இறைவன் என்பது விளங்கிக்கொள்ளவர். எல்லாரும் நாங்களெல்லாம் தான்றோன்தனமாக தோன்றியதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்களை படைத்தவன் ஒருவர் இருக்கிறான் என்பது விளங்கும். அதுதான் மிக முக்கியமான. அதை நாங்கள் எல்லோரும் மறந்து விடுவோம். எல்லாம் எங்களால் தான் ஆகுது, நாங்கள் தான் செய்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த செய்கின்ற சக்தி எங்கே இருந்து வருது அது விளங்கிக்கொள்ளும். ஆகவே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவன் தான் எங்களுக்கு இவ்வாறான வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஆகவே அதற்கு நன்றி உறவாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நன்றி செலுத்துகின்றது அதுதான். என்ன சாதாரணமாக ஒரு நன்றி நம்மள நின்றாலே நாங்கள் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த நிகழ்வு நடைபெறுகிற போது அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஒரு சாதாரண நிகழ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்றால் எங்களுடைய இந்த பிறப்புக்கு ஆதாரமாக இருந்த அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? இதை உணர வேண்டும். கடவுளை வழிபடும் முறைகளை எமது சமயம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாம் அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். கடவுளை வழிபடுகின்ற முறைகளை எங்கள் சமயம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. சரியே கிரியை யோக ஞானம் என்று பல்வேறு மார்க்கங்களை எமது சமயம் வகுத்து தந்திருக்கிறது. சரியை கிரியை யோக ஞானம் 4 மார்க்கங்கள். எமது பக்குவத்துக்கு ஏற்ப பொருத்தமான மார்க்கத்தை நாம் தேர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு பக்குவத்துக்கு ஏற்ப பொருத்தமான ஏதோ ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்து கொள்ளலாம். இறை சிந்தனையோடும் வாழ்ந்தால் தீமைகள் நம்மை அணுக மாட்டான். ஆகையாலே எங்கும் எப்பொழுதும் இறைவனை பற்றிய நினைப்பை மனதிலேயே கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் வீட்டிலும் பாடசாலையில் இறை வழிபாடு வலியுறுத்தப்படுது. இறை வழிபாடு வலியுறுத்தப்படுவது காரணம் இதுதான். அற உணர்வு ஒழுக்கம் இல்லாது கடவுளை வழிபடுவதில் எந்த பயனும் இல்லை. சும்மா எல்லாரும் வழிபடுறாங்கன்னு நாங்கள் வழிபடக்கூடாது. எங்களை ஒழுக்கமாக வைத்துக்கொண்டு வழிபட வேண்டும். என்ன எமது சமயம் அகத்திலே அன்பும் நீதியும் ஒழுக்கம் இல்லாத வெறுமனவே பூ நீர் முதலிய பொருட்களை கொண்டு செய்யும் புற வழிபாடுகளில் உண்மையான வழிபாடாக கொள்வதில்லை. உண்மையான வழிபாடாக கொள்வதில்லை. சும்மா புற பூச்சாண்டி காட்டக்கூடாது. மனதில் வஞ்சகம் சூவாது வச்சுக்கொண்டு சும்மா பூ பழம் கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறது அர்த்தமில்லை. அகத்திலே அன்பும் நீதியும் ஒழுக்கமும் இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதன. அவற்றை உடையவர்களின் உள்ளத்திலே இறைவன் விரும்பி உரைகிறான். இது மிக முக்கியமானது. இறைவன் எல்லா உயிர்களையும் இருக்கிறான், எங்களையும் இருக்கிறான் என்பதை நாங்கள் விளைவிக்கிறவர். விரும்பி உரைவான் நாங்கள் ஒழுங்காக நடந்தால். எங்கும் இவையும் எரிகிற நீர் போல் தங்குவன் தானே தனி என்று சொல்லி திருவருட்பெயர் சொல்லு. எல்லா இடமும் இறைவன் வியாபித்திருப்பான். இவற்றை உடையவர்கள் உள்ளத்திலே இறைவன் விரும்பி உரைகிறான். மாறாக தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களும் உள்ள வழிபாட்டை இறைவன் ஏற்பதில்லை. அவளது பூசையை பார்த்து இறைவன் வெட்கத்தோடு சிரிப்பான் என்கிறார் நாவுக்கரசர் இதுள்ளார். என்ன சொல்கிறார் பாருங்க நாவுக்கரசர். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே
புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர் தமை நாணியே. மிக பொக்கம் என்றது பொய் வஞ்சகம் குப்பம் மிக்கவர். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுகளே. புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், அந்த இடத்திலே பொன்னார் சடை புண்ணியன் நிற்பார். பொக்கம் மிக்கவர் பூவன் நீரும் கண்ட, பொக்கம் மிக்க வஞ்சனை சூதுவார் இவர்களெல்லாம் இருக்கிறவர்கள் பூவன் தண்ணீரும் கொண்டு போகிறாங்க. நக்கு நிற்பர் அவர் தம் நாணியம், அவரை பார்த்து அவர் நாணி நிற்கின்றார், அவருக்கு சொல்ல மாட்டார். எமது சமயம் பூசை முறைகளிலே அகப்பூசையை மிகவும் வலியுறுத்துகிறார். அகப்பூசை, பூசலார் நாயனார் கோயில் கட்டினார், ராஜராஜ சோழன் கோயில் கட்டினான். அப்போ 2 பேரும் கோயில் கட்டுகிறார்கள். இறைவன் ராஜராஜ சோழனுடைய அவர் அந்த நாள் குறித்து போட்டு அவரை இறைவனை தன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லி சொல்லுகிறார். அதற்கு முதலே அங்கே இன்னும் ஒரு அடியவர் மனதிலேயே கோவில் கட்டி தான் செய்கின்ற அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டும் என்று இறைவனை கட்டளை. எதற்கு போனார்? முதல் பூசலார் நாயனாருடைய கோயில், அந்த கோயிலுக்கு தான் முதல் போனார். அவர் மனதில் கோயில் கட்டினார். அங்கே போய் சென்று அந்த அந்த இதை கண்டுதான் பிறகு அந்த ராஜராஜ இதுக்கு போனார்னு சொல்லப்படுது. அப்போ ஏன் என்று சொன்னால் அங்கே அவருக்கு அந்த அகத்திலே இறைவனை தியானிக்கின்ற பண்பு மிக உயர்ந்தது. அதை தான் சொல்லுகிறார். புற ஆரவாரங்களை விரும்புவதில்லை இறைவன். இறைவனுக்கு பலவிதமான மலர்களை சாத்துகிறோம். அகப்பூசையிலே இறைவனுக்கு சாத்த வேண்டிய மலர்கள் 8 விதமாக மலர்கள் குறிப்பிடப்படுகின்றன. மலர்கள் 8 விதம். அவை அஷ்டபுஷ்பங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அவை எவை என்று பாருங்கள். கொல்லாமை, பொறியடக்கம், பொறுமை, இரக்கம். கொல்லாமை, பொறியடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, உண்மை, தவம், அன்பு என்பவை அந்த மலர்கள். சுவாமி விபுலானந்தர் இறைவன் உவக்கும் இன்மலர்களாக உள்ள கமலம், கூப்பியகை காந்தல், நட்டபலி நெய்தல் என்பவற்றையே வலியுறுத்தியதாக நாம் அறிவோம். அப்போ பாருங்கள், அங்கே அட்ட புஷ்பங்கள் என்று சொல்லப்படுகின்ற இவற்றை தான் இறைவன் விரும்புகிறார், சாதாரண பூக்களை அல்ல. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, உண்மை, தவம், அன்பு. என்ன வெள்ளென்ற பூமல்ல, விருந்த மலருமல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அந்த உள்ளக்கமலம் என்று சொல்லி விபுலானந்தர் சொல்லுகிறார். கூப்பியகை காந்தல் சொல்லுகிறார். நட்டவழி நெய்தல். அவர் 3 பாடல்களில் இவற்றை வடிவாக விளக்கம். ஆனால் வெள்ளென்ற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ என்று கேள்வியை கேட்டு அதற்கு விடையாக சொல்கிறோம். சைவம் வலியுறுத்தும் பிரதான வழிபாட்டு நெறிகளான 4 பாதங்களில் யோகமும் ஒன்று. யோக வழிபாட்டில் ஈடுபவர் கடைபிடிக்க வேண்டிய 8 வகையான விடயங்கள் கூறப்படுகின்றன. அவை அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுது. அங்கே அட்டபுஷ்பம் சொன்னோம், இங்கே அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகங்களில் முதலாவது யமம். யமம் என்றால் கொல்லாமை, களவு செய்யாமை, வாய்மை, பிறர் பொருள்களுக்கு ஆசைப்படாமை, ஐம்பொறி அடக்கம் முதலான அறங்களை கடைப்பிடித்து வாழுதலாகும் யமம். அப்போ இவற்றிலே நாங்கள் செல்லாமல் வாழுவதுதான் நியமம், யமம் என்று சொல்லப்படும். அட்டாங்க யோகங்களில் 2வது நியமம் என்று சொல்லுவார். நியமம் என்பது தவம், தூய்மை, தத்துவ நூல்களை கற்று விளங்குதல், மன திருப்தி, தெய்வ சிந்தனை என்பன அமையப்பெறுதல். இது நியமம். யமன் நியமம் என்னும் இந்த 2ம் கைவரப்பெறவில்லை, ஆனால் ஏனையவை சாத்தியமாக என்று நமது சமயம் கூறுகிறார். இவற்றை சரியாக செய்யவர். இவற்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சைவ வாழ்விலே ஒழுக்கம் முக்கியமானது. அப்போ இந்த ஒழுக்கம் என்பது
மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக கடமை உணர்வு, இதுவும் மிக முக்கியமானது. நாம் உங்களுடைய கடமைகளிலிருந்து தவறுதல் ஆகாது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது உயர்ந்த ஒரு கோட்பாடு. செய்கின்ற தொழில்தான் என்ன தெய்வம். பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்று 4 வாழ்க்கை படிநிலைகள் நமக்கு சமயம் வகுத்து கூறியிருக்கிறது. பிரம்மச்சாரிய நெறியிலே நின்று வாழலாம், இல்லற நெறியிலே நின்று வாழலாம், வானப்பிரஸ்த நெறியிலே இருந்து வாழலாம், துறவரம் என்ற நெறியிலே இருந்து வாழலாம் என்று 4-5 படிநிலைகள். அந்தந்த படிநிலைக்குரிய கடமைகளும் வகுத்து விரைக்கப்பட்டுள்ளன. அவரவர் தமது கடமைகளை செம்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இல்லறத்திலே வாழ்பவன் ஏனைய நிலையில் உள்ளவருக்கு துணையாக அமைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள், அனாதைகள், நோய்வாய்ப்பட்டோர், முதியோர் என்று பல வகையாக இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டியது இயலுமான சகலது கடமையாகும் என்று சொல்லப்படுது. மாணவ நிலையிலுள்ள நாம் பெற்றோர்கள், ஆசிரியர்களான பெரியவர்களுக்கு பணிந்து நடப்பதிலும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதிலும் முறையாக கற்பதிலும் தவறுதல் ஆகாது. இதுதான் மாணவருக்கு தேவை. என்ன, பெற்றோர் ஆசிரியர்களான பெரியவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டுகிறார். அடுத்தது ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும். அடுத்தது முறையாக கற்பதிலும் தவறுதல் இல்லாமல் நடக்க வேண்டும். அரச உத்தியோகம், விவசாயம், வியாபாரம் என்று பலதரப்பட்ட தொழில்களில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தத்தம் கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும். தங்கள் தொழில்களில் மிகவும் கடமை தவறாக நடந்து கொள்ள வேண்டும். கடமைகளை ஒழுங்காக செய்யாதவர்கள் கடவுளின் அருள் கிட்டாது, மாறாக பாவம்தான் கிட்டும். அடுத்தது சமுதாய உணர்வு. சமுதாய உணர்வும் மிக முக்கியமானது என்று சொல்லப்படுது. மற்றவர்களில் அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழுவதை ஒப்புரவு என்று கூறுவார். ஒப்புரவு, ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவாகவே எங்கள் சமய விரதங்களும் பண்டிகைகளும் விழாக்களும் அமைகின்றன. சமய விரதங்கள், பண்டிகைகள், விழாக்கள் இவற்றை தான் சொல்லுவோம். விரத பூர்த்தியின் போது பிற உயிர்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் உணவு கொடுத்த பின்பே நாம் உண்ண வேண்டும் என்பது நியதிகளில் ஒன்று. அந்த விரதத்துக்கு காகத்துக்கு சோறு வைத்து சாப்பிட்றது. அப்போ பிற உயிர்களுக்கு அந்த உணவு கொடுக்கறது தான் அந்த பண்டிகை போதும் உறவினர், அயலவர், நண்பர்களும் கூடி மகிழ்கிறோம். பட்சணங்களை செய்து எல்லோருக்கும் பரிமாறுவோம். பண்டிகையின் காலங்களில் நல்ல பொருட்களை, பட்சணங்களை எல்லாம் செய்து பிறருக்கு கொடுத்து சாப்பிட்றார். அயலவருக்கு கொடுக்குறார். வீட்டில் வருகிற விருந்தினருக்கு கொடுக்குறார். இது மிக முக்கியமாக. விழாக்கள் என்போது ஒன்றுபட்டு செயற்படுவோம். ஒரு திருவிழா அல்ல ஒரு விழா என்றால் எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லோரும் சேர்ந்து அவற்றை செய்வது. பாடசாலை சரஸ்வதி பூஜையின் போது நாம் எவ்வளவு ஒற்றுமையோடு கூடி செயல்படுகிறோம். கோயில்களில் இடம்பெறும் திருவிழாக்களை பாருங்கள். திருவிழாக்கள் தனி மனிதர் ஒருவராலோ அல்லது தனி குடும்பம் ஒன்றினாலோ நடத்தப்படுவதில்லை. ஊரே கூடி ஒன்று திரண்டு ஒற்றுமையாக நடத்துவதே திருவிழாக்கள். ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று நம் மத்தியிலே வழங்குகின்ற மரபுத்தோட இந்த ஒற்றுமை உணர்வியம் எல்லாரும் சேர்ந்து தான் தேரில் சும்மா தனி ஒருத்தனாக எடுத்துகிட்டு போக முடியுமா? அவ்வளோ வேலை சேர்ந்து தான் இழுக்க. நம்முடைய ஒற்றுமை உணர்வு சமுதாய பயன் உடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றுமை எங்களிடம் இருக்க வேணும். வீண் ஆடம்பரங்களுக்கு அதிக செலவு செய்யாது சமுதாய நலத்துக்கு, அதாவது சமுதாயத்துக்கு இன்றியமையாத அறப்பணிகள் ஒற்றுமையோடு ஈடுபட வேண்டும். வீணான ஆடம்பரங்கள் கூடாது. சில கோயில்களில் வீணான ஆடம்பரங்கள் நடக்கும். ஒன்றுக்கும் 10 மேள கூட்டத்தை பிடிக்கிறார். இது எல்லாம் தேவையற்றது. மேளக்காரருக்கு காசை கொடுத்து லட்சக்கணக்கில் காசை கொடுத்து அதில் வச்சு கொண்டு வந்து அடிக்கணும். மேளம் ஒன்று தேவைதான். அதுக்கு ஒரு கூட்டம் காணும் தானே. அதுக்காண்டி 10 கூட்டம் அவர் 5 கூட்டம் கொண்டு தான் நான் 10 கூட்டம் கொண்டு வா. இது போட்டி. இது வீணான ஆடம்பரம்.
ஒருவர் முத்துச்சம்பரம் படித்தா நான் வேறு இன்னொரு சம்பரம் படிக்கிறேன். அந்த மாதிரி போட்டி. இந்த போட்டியான அந்த போட்டி இந்த இதுகளில் இருக்கக்கூடாது, வீண் செலவு. இதனால் பகைமை உணர்வும் வளரும். போட்டி வர பிறகு பகைமை உணர்வு. அந்த செயற்பாடுகளை கொஞ்சம் குறைத்து சமுதாய நன்மைக்குரியதான ஒரு செயற்பாடுகளை செய்யவும். அறப்பணியை ஒற்றுமை அடிப்படை நாங்கள் ஒரு தேர் சுவாமி வர்ற தேர் ஒன்று தேவை அவசியம் என்று சொன்னான். எல்லாரும் அந்த தேர் பங்களிப்பு தேர் திருப்பணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அந்த தேரை உருவாக்கி எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறதுக்கு அது ஒரு அவசியமான ஒன்று. அதை விட்டுட்டு வீணான ஆடம்பரமான அந்த வான வேடிக்கை, மற்றது ஒரு முந்தி சொல்லுவார் சின்ன மலம் என்று சொல்லுகிற நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் தேவையற்றவில்லை. அவையெல்லாம் எங்களுடைய கவனக்கலைப்பான்கள் தான் அவைகள். அதனால் சனம் தண்டை திருவிழா கூட சனம் பெருமென்று நினைக்கிற வழக்கம் இருக்குது. அதுக்காக இப்படி வீணான ஆடம்பரங்களை செய்யக்கூடாது. அப்போ அது வீணான செலவுகளை உருவாக்குவது ஒரு பக்கம் இருக்கு, மற்றவருக்கான மன உளைச்சல்களையும் உருவாக்கும். இப்படி பிரச்சனைகளை உருவாக்கும். பணச்செலவோடு மன உளைச்சலும் பெற்றும். ஆகவே இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதை ஒற்றுமையாக செய்யணும். அதுதான் திருவிழாக்களில் மிக முக்கியமான. 10 திருவிழாண்டா 10 திருவிழான்னு சிறப்பாக செய்கிறாண்டா ஒரு அளவு என்ன முக்கியமாக தேவையானவற்றை செய்கிறது தானே. அதை விட்டுட்டு வீணான ஆடம்பரங்களை நாங்கள் கூடுதலாக செய்வது எங்கள் மத்தியிலே பல இடங்களில் இருக்குது. அது தவிர்க்கப்பட வேண்டும். பணிகள் ஒற்றுமையோடு ஈடுபடவும், கல்வி கலை முதலானவற்றை வளர்க்கவும், ஆதரவற்றவருக்கு ஆதரவு நல்கவும், பொது நிறுவனங்களை அமைத்து பணியாற்ற வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இப்போ பாருங்கள், வருமானம் கூடிய ஆலயங்கள் இப்படியான அறப்பணிகளை செய்யலாம். ஆதரவற்றவர்களுக்கு ஒரு மடத்தை அமைத்து அதிலே அவர்களை தங்க வைக்கலாம், அல்லது ஒரு அன்னதான நிகழ்வை செய்யலாம், அல்லது ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி கற்க வசதியற்றவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விடயங்களில் உதவலாம். இப்படியாக ஒரு வைத்தியசாலை, வைத்திய பணி, சில வேளைகளில் சில இடங்களிலே சரியான வைத்திய வசதி இல்லாமல் இருப்பார். அங்கே வைத்தியர் கூட ஒழுங்காக அந்த வைத்தியசாலைக்கு சென்று வர மாட்டார் என்றால் அந்த போக்குவரத்து அவர்களுக்கு உடைய வசதிகள் இல்லைன்னு சொன்னால் வைத்தியர்கள் அங்கே போக மாட்டார். அப்படியான நேரங்களில் அவர்களுக்குரிய வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த வைத்தியரை அங்கே வரவழைக்கக்கூடிய அந்த செயல்பாடெல்லாம் மிக முக்கியமான. அப்போ இப்படியான சமூகத்துக்கு தேவையானவற்றை செய்யவும். அப்போ அது பெரிய பெரிய கோவில்கள், நல்ல வருமானம் உள்ள கோயில்கள் அப்படியான வேலைகளை செய்யலாம். வருமானம் சும்மா கட்டிடங்களை கட்டி கொண்டு போகக்கூடாது. இருக்கிற கட்டிடங்கள் காணும், இன்னும் கட்டிடங்களை கட்டணும் மட்டும் விளையவும் கூடாது. இப்படியாக பொருள் வசதி மிக்கவர்கள் அத்தகைய பணிகளுக்கு உதவுவார்கள். அதனால் விளையும் பயன் மிக என்ன. அப்போ பொருள் வசதி இதைத்தான் சொல்கிறார். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகளவாம் பேரழிவாரன் திரு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அல்லற்பட்டவர்களுக்கு செய்யும் சேவையை இறைவனுக்கு உகந்த சேவையாகும். இறைவனுக்கு செய்யும் சேவை மக்களுக்கு போய் சேர்வது. அதனாலே மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனாலும் விரும்பி ஏற்கப்படுகிறது. இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை அது இறைவனுக்கு. அனைத்தான் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆவி என்று திருமந்திரம் இதை மிக வழக்கமாக சொல்லுகின்றது. இந்த அடுத்ததாக நாங்கள் கலை உணர்வு பற்றி வருகின்றது. இவற்றை நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் சைவ வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்விலே
நாங்கள் சைவ நெறியிலே என்ன மாதிரியான விடயங்கள் சொல்லப்படுகிறோம் அவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்தி கொண்டு வரேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.